எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அன்றாட நிகழ்வுகளும் அது குறித்து பின்னணிகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற விஷயம் ஏற்கனவே நாம் எடுத்திருந்த ஒரு தலைப்பினுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளி அமையவிருக்கிறது. கடந்த முறை நாம் வக்ஃபு வாரிய தலைவரின் விளக்கத்தில் சந்தேகங்கள் என்ற தலைப்பில் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம். அதற்கு பரவலாக ஆதரவாகவும் எதிர்மறையாகவும் பல்வேறு கருத்துகள் நமக்கு காண கிடைத்தன. நம்முடைய அலுவலக வாட்ஸ்அப் எண்ணிற்கு பல்வேறு செய்திகளை பார்த்த நேயர்கள் வழங்கி வந்திருக்கிறார்கள். அந்த காணொளியில் கான்மியான் வக்ஃபு என்று நாம் குறிப்பிட்டிருந்தது ஒட்டுமொத்த கான்மியான் வக்ஃபு குறித்தான ஒரு பிரச்சனை. அந்த வக்ஃபுக்கு உள்ளடங்கிய கான்மியான் பள்ளிவாசல் பகுதியில் வசிக்கிறவர்கள் ஒரு சில எதிர்மறை கருத்துக்களை நம்முடைய வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். அவர்களுடைய கருத்துகளும் இந்த காணொளியில் இறுதியில் இடம்பெறும். இப்பொழுது நாம் முதலில் எடுக்கப் போகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், சமீபத்தில் நடந்து முடிந்த மழை வெள்ள சேதங்களுக்கு நிவாரண நிதியாக பல்வேறு தரப்பினர் தமிழக முதல்வருக்கு வழங்கி வருகிறார்கள். இந்த மழை வெள்ளத்தில் தமிழகம் முழுவதும் சென்னையில் பெய்த மழையாகட்டும், தூத்துக்குடி திருநெல்வேலியில் பெய்த மழை வெள்ளமாகட்டும், இதிலெல்லாம் பள்ளிவாசல்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை ஜாதி மதம் பார்க்காமல் முஸ்லீம்கள் செய்து வந்தார்கள். இது யாருடைய அறிவுறுத்தலும் இல்லாமல் சுயமாக அவர்களாகவே முன்வந்து செய்த நலப்பணியாகும். இறைவனின் பொருத்தத்தை நாடி இந்த பணிகளை அவர்கள் செய்து வந்தார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவர், வக்ஃபு வாரியத்தோட அமைச்சர், வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து தமிழக முதல்வரிடம் இந்த நிவாரண நிதியாக ரூபாய் 30 லட்சத்திற்கான காசோலை வழங்கியதாக ஒரு செய்தியை நாம் படித்தோம். உண்மையில் அது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வுதான். இந்த நிகழ்வை தொடர்ந்து நம்முடைய இந்த காணொளி வெளிவந்த இந்த வேளையில் நமக்கு பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை அடையாறிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நிறைவடைந்த பின்பு அந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட அந்த கருத்து மோதல்கள் காணொளியாக சமூக வலைதளங்களிலே தொடர்ந்து பரவி வருகின்றன. அதை முதலில் பார்த்து விடுவோம். நாங்க மட்டும் இல்ல சார், மொத்தம் 30 முட்டவழி வந்திருந்தாங்க சென்னை மண்டலத்துல இருந்து. எல்லாத்தையும் வக்ஃபோர்டு சொன்னாங்க வசூல் பண்ணி எங்கிட்ட கொடுங்க, கவர்மெண்ட் சரி வசூல் பண்ணாங்க. நிர்வாகி கேட்கல, நிர்வாகி கேட்க மாட்டீங்க, நிர்வாகி கேட்க மாட்டீங்க, சரி நிர்வாகி கேட்க மாட்டீங்க. 9 நிர்வாகி கேட்க 9 நிர்வாகி இந்த காணொளியில பேசுகின்ற நபர் குறிப்பிடுகிறார், நீங்கள் எப்படி, அதாவது அதை நாம் புரிந்து கொள்ளலாம், அந்த கமிட்டியில் இருக்கின்ற வேறு சில நபர்களுக்கு தெரியாமல் 3 பேர் மட்டும் எப்படி சென்று இந்த பணத்தை கொடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இதனிடையே இந்த தமிழக முதல்வருக்கு நிவாரண நிதிக்கு காசோலையாக வழங்கினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த அறிவிப்பை பயன்படுத்தி பல்வேறு இடங்களிலே பணமாகவும் வாங்கி வருவதாக பல குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. அதையும் வக்ஃபு வாரியம் முழுமையாக விசாரிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் யாராவது தவறிழைத்தார்களா, இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கிறதா என்பதை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக,
30 லட்சம் ரூபாய் காசோலையை வழங்கிவிட்ட பிறகு இப்பொழுது வசூலிக்கப்படுவது எதற்காக என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இது குறித்து வக்ஃபு வாரியத்தின் நடைமுறை என்ன, இப்படி பணம் வழங்குவது உள்ள நடைமுறையில் உள்ளதுதானா என்பது குறித்து முன்னாள் வக்ஃபு வாரிய தலைவர் ஜனாப் ஹைதர் அலி அவர்களிடத்தில் நாம் தொலைபேசி வாயிலாக பேசியதனுடைய உரையாடலில் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அண்ணா உஸ்மான் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கருத்துக்காண்டி தான் உங்கள்கிட்ட கேட்டோம். நம்ம சேனல்ல இந்த வக்ஃபு வாரியம் சம்பந்தமா பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு வர்றோம். சரி, இப்போ இந்த மழை வெள்ள நிவாரணத்துக்காண்டி வக்ஃபு வாரியத்திலிருந்து ஒரு 30 லட்சம் ரூபா கொண்டு போய் வக்ஃபு போர்டுல மெம்பர்ஸ் எல்லாம் போய் கொடுத்துருக்காங்க. தலைவர், அவர் வக்ஃபு போர்டு தலைவர் தலைமையில போய் முதல்வர்கிட்ட. யாரு வக்ஃபு போர்டு மெம்பர்கள் காசு, வக்ஃபு போர்டு தலைவரும் காசு போட்டு கொடுத்துருக்காங்களா? அது அவங்க தான் விளக்கணும். அதுதான் கேள்வியே நமக்கு. இவங்க என்னன்னா, இது சம்பந்தமா சென்னையில பல இடங்கள்ல எல்லா வக்ஃபுகளும் 1 லட்சம் ரூபா கொடுக்கணுங்கிற மாதிரி நிர்பந்திக்கிறதாகவும், கடந்த வாரம் ஜும்மால அடையாறு பள்ளியில இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு சலசலப்பும் ஆயிருக்கு. இது உண்மையிலேயே வக்ஃபு வாரியத்துக்கு தலைவராக இருந்திருக்கீங்க, இப்படி ஒரு நடைமுறை உண்டா? வக்ஃபு வாரியம் வக்ஃபு நமக்கு அரசாங்கத்துக்குள்ள நிதி கொடுங்க, நிவாரண நிதி கொடுங்கன்னு சொல்ற வளமை உண்டா? அதாவது ஏதோ ஒரு நிலையில நாங்களுமே கொடுத்திருக்கிறோம் தான். நான் இருக்கும் போதும் கூட சிஎம்ட்ட அன்னைக்கு கலைஞர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். சரி. ஆனா இத ஆங்காங்கே இருக்கிற வக்ஃபுகள்கிட்ட போய் வசூல் பண்றோம்னா அவங்க எந்த கணக்குல அதை கொடுப்பாங்க? நேரடியா முதல்வருக்கு, அந்த முதல்வர் நிதி கொடுத்துருங்க, அவங்களே ரெசிப்ட் கொடுப்பாங்க, செக்கா கொடுத்துருங்கன்னு சில இடத்துல சொல்றாங்க. ஆனா சில இடங்கள்ல பணமா வாங்கி இருக்கிறதாவும் தகவல் வருது. அதாவது எப்பவுமேங்க மேல உள்ளவங்க ஒண்ணு செஞ்சாங்கன்னா கீழே உள்ளவங்க 10 அடி தாண்டி செய்வாங்க. சரி. 50 ரூபா இங்க வசூல் பண்ணா 20 ரூபா கணக்கு கொடுப்பான், 25 ரூபா வசூல் ஆனிச்சுன்னு சொல்லி. சரி. அப்ப ரசீடு போட்டு கேட்டாங்கன்னா அது நீங்க செக்கா கொடுங்கன்னு சொல்லி செக்கா வாங்கினாங்கன்னா அதுல ஒண்ணு செய்ய முடியாது. சரி. பணமா வாங்கினா தப்பு. ஓகே. அதே நேரத்துல இவங்க போய் வக்ஃபுகள்ல போய் தொந்தரவு பண்றதுங்கிறது முதல்ல தப்பு. அது சரி சரி. அந்தந்த வக்ஃபுகள்ல போய் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அப்படி அவங்களுக்கு சொல்வதற்குள்ள அதிகாரம் இல்ல. ஏன்னா அந்தந்த வக்ஃபுகள் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்க பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாமேன்னு பாப்பாங்க. இப்ப என்ன செய்வாங்க, இது மாதிரி நேரங்கள்ல என்ன செய்வாங்க, இந்த வக்ஃபுடைய பதவி காலம் முடியுது பாத்தீங்களா? ஆமா. இந்த பதவி காலத்தை நீட்டி தரணும்னு சொல்லி அது மாதிரி எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் ஒரு பித்தலாட்டங்கள். அடையாறுல அப்படிதான் நடந்துருதா அந்த மக்கள் சொல்றாங்க. அடையாறுல அப்படி எல்லாம் அப்படின்னா இதை எப்படி அவங்களுக்கு நீட்டி கொடுப்பாங்க? சட்ட ரீதியாக 3 வருஷத்துக்கு ஒரு விட நடத்தணும். அப்படி நடத்த வேண்டியதை 1 வருஷம் நாங்க நீட்டி தர்றாங்கன்னா அங்கே துஷ்பிரயோகம் வந்துருது இல்ல, ஏமாற்றது வந்துருது இல்ல. அப்ப அவங்களுக்கு லஞ்சம் தானே, நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் லஞ்சமா இதை தர்றோம். அது அப்ப ரெண்டும் பரஸ்பரம் தானே. நிச்சயமா நிச்சயம். இவங்க நான் கேக்குறேன், உங்ககிட்ட இல்லன்னா எங்களுக்கு கொடுக்குறீங்க. கரெக்ட். உங்ககிட்ட இல்லன்னா நீ கொடுக்காதீங்க, இருந்தா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க கொண்டுகிட்டு போய் கொடுங்க. ஏன்னா இப்ப மெம்பர்களே தான் வேற விதமா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 லட்சம் ரூபாயா? 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபாய். அவங்களே தான் எல்லாமே கலெக்ஷன்ல தான் ஓடிட்டு இருக்குது. வக்ஃபு அமைச்சர் நினைச்சாலே 10 கோடி ரூபாய் கொடுக்கலாம். சரி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நினைச்சாங்கனாலே காசு கொடுக்கலாம். சரி சரி சரி. அது மாதிரி அவங்களுடைய சொந்த படத்தை கொடுக்கலாம். இவங்க வக்ஃபுகள்கிட்ட போய் வசூலிக்கிறது என்பது தப்பு. அதுவும் இல்லாம இப்ப சிஓ கூட கடுமையான துஷ்பிரயோகம் பண்றதாக தான் எனக்கு தகவல் வந்துருக்கு. அப்படியா? சரி சரி. சரி, நன்றி. உங்க தகவல்களுக்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நன்றி. இப்பொழுது அவர் அதனுடைய வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை பற்றியும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இவையும் ஆழமான பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டவையாகும். கடந்த காணொளியில் அந்த மாலதி என்ற பெண்ணிற்காக வக்ஃபு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சம்பந்தப்பட்ட முத்தவள்ளிகளிடம் பேசிய ஆடியோ சிறிது காலங்களுக்கு முன்பு வெளியானது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் அந்த கடந்த காணொளியில் வைத்த குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இந்த ஒப்பந்தம் என்பது நடைபெறவில்லை, ஒரு முயற்சி செய்தோம், அது நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டு கடந்து போய்விடுகிறார்.
ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முன்வைத்தோம். இருந்தபோதும் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் ஒரு கருத்தை பெற வேண்டும் என்று எனக்கு காரணமாக அந்த சகோதரி மாலதி அவர்களுடைய தொலைபேசி கிடைக்கப்பெற்று அவரிடத்திலே நாம் பேசினோம். அவர் சொன்னார், ஒப்பந்தம் போடப்பட்டது உண்மைதான், ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு நான் சொல்லிவிட்டேன், அந்த முத்தவள்ளிகள் செய்தார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று கூறி ஒதுங்கி கொண்டார். அந்த அவர் பேசிய அந்த ஆடியோ இப்பொழுதும் எங்களிடம் இருக்கிறது. அது ஒரு பெண்ணிடம் பேசிய ஆடியோவை ஒளிபரப்ப வேண்டாம் என்ற காரணத்தால் நாம் அதை தவிர்த்திருக்கிறோம். இந்த ஆடியோ இந்த அவரிடம் ஃபோன் பேசிய ஒரு 20 நிமிடங்களிலே இன்சாஃப் இஸ்லாமுக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. அதில் தன்னை போலீஸ் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளும் ஒரு நபர், நீங்கள் யாராவது ஒரு பெண்மணியிடத்திலே பேசினீர்களா என்று ஒரு மிரட்டல் துணியில் கேட்கிறார். நாம் பேசியது உண்மைதான், இன்ன காரணத்திற்காக பேசினோம் என்று சொன்னபோது முதல்ல மிரட்டல் துணியில் பேசியவர் அவர் காவல்துறை என்பதால் நாம் அவருக்கு உரிய கண்ணியத்தை வழங்கித்தான் பேசினோம். ஆனால் நீங்கள் எந்த காவல்துறை, எந்த காவல் நிலையத்திலிருந்து பேசுகிறார், எந்த மாவட்டத்தை, எந்த சைபர் கிரைமிலிருந்து பேசுகிறாரா என்று எந்த தகவலும் இருக்கவில்லை. அவருடைய அந்த தொலைபேசியிலே நாம் நம்முடைய வழக்கறிஞரிடம் கொடுத்து அவரிடத்திலே விளக்கம் கேட்க சொன்னபோது அவருடைய டயல் செய்து போகும்போதே ட்ரூ காலரிலே உமர் அப்துல்லா என்ற பெயர் வருகிறது. இந்த உமர் அப்துல்லா என்பவர் சென்னையிலே வசித்து வருவதாகவும் வக்ஃப் வாரிய தலைவருக்கு நெருக்கமானவர்களோடு அவர் நெருக்கமானவர் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. நமக்கு தெரியாது, சென்னையை சேர்ந்த சில பேர் சொல்கிறார்கள். அந்த ட்ரூ காலருடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஹலோ எஸ் ஹலோ. இப்போ நீங்க கொஞ்ச நாள் மேலே லேண்ட் விஷயமா யாரும் டெலிஃபோன் பண்ணீங்களா? நான் போலீஸ்ல இருந்து பேசுறேன். எங்க சார்? நாங்க போலீஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். நீங்க இந்த நம்பர்ல லேண்ட் விஷயமா யாருக்காச்சும் ஃபோன் பண்ணீங்களா நீங்க? இந்த நம்பருக்கா? ஆமா. இந்த நம்பருக்கு பேசலையா சார்? இல்ல, நீங்க இந்த நம்பர்ல பேசுனீங்களா? இப்போ இப்பதான் ரிப்போர்ட் வந்துச்சுங்க மேல. இது என் நம்பர் தான், நான் பேசுறேன் என் நம்பர் தான். அவங்க யாருக்கிட்ட பேசுறீங்க நீங்க டெலிஃபோன் பண்ணி? யார்கிட்ட? யாருக்கிட்ட நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேண்டை பத்தி பேசுனீங்க? சார் நான் நிறைய பேர்ட்டு, நான் ஒரு டிவி ரிப்போர்ட்டரு சேனலுக்கு நடத்திட்டு இருக்கேன், நிறைய பேர்ட்டு பேசுறேன். உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இல்ல ஜி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க லேண்டை பத்தி பேசல. நீங்க ஒருத்தர் லேண்டை பத்தி பேசல, வக்ஃப் போர்டு விஷயமா ஒரு ஸ்டோரி பண்ணிட்டு இருக்கோம். எது இருந்தாலும் நீங்க வக்ஃப் போர்டுல பேசுங்களேன். நீங்க நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்க, போலீஸ் ரிப்போர்ட் வந்துருக்குது எங்களுக்கு. நாங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க என்ன அவங்கள்ட்ட டிஸ்டர்ப் பண்ணான்னு கேளுங்க அவங்ககிட்ட. நீங்க இனிமேல் டெலிஃபோன் பண்ணாதீங்க, வக்ஃப் போர்டுல டெலிஃபோன் பண்ணுங்களா, அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்க அவங்க லேடி கிட்ட போய் டெலிஃபோன் டிஸ்டர்ப் பண்றீங்க. சார் ஒரு டிஸ்டர்ப்லாம் பண்ணல, அவங்ககிட்ட என்ன பேசுனாங்கிற ஆடியோ என்கிட்ட இருக்கு. நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல, விவரம் தான் கேட்டிருக்கோம். அதாவது அவங்க உங்களுக்கு சொல்லுங்களா, நீங்க எது பேசினாலும் வக்ஃப் போர்டுல பேசுங்களேன், அவங்க பதில் சொல்லுவாங்க. அது நான் பேசிக்கிறேன் சார், அப்போர்ட்ல பேசிக்கிறேன், சம்பந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பேசிக்கிறேன், அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நீங்க அங்க பேசாதீங்க, அந்த லேடி கிட்ட பேசாதீங்க, நீங்க டைரக்டா வக்ஃப் போர்டுல பேசுங்க, அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க. அவங்க சார் ஒரு நிமிஷம் கேளுங்க, அவங்க நமக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க பாதிக்கப்பட்டாங்க போன்ல. சார் நீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க, நீங்க எடுத்த அடுப்புல ஃபயர் பண்ணாதீங்க. முதல்ல நீங்க சார் என்ன இல்ல சார், நீங்க இல்ல நீங்க எடுத்த அடுப்புல குற்றம் சாட்டுற மாதிரி பேசுறீங்க. நான் சொல்றேன், எது இருந்தாலும் நீங்க போர்டுல பேசுங்க, தயவு செய்து அங்க லேடி கிட்ட பேசாதீங்க, ஓகேங்களா? நீங்க போனேன். ஓகே. நீங்க யார் சார்? இந்த எண்ணில் இருப்பவர் உண்மையிலே காவல்துறையினரா? காவல்துறை என்றால் ஒரு 25 நிமிடத்திற்குள் ஒரு பெண்மணி அவசரமாக புகாரை கொடுத்து அத்தனை வேகமாக தமிழக காவல்துறை செயல்படுகிறார் என்றால் உண்மையில் நாம் மகிழ்ச்சியடையத்தான் செய்வோம். ஆனால் ஒரு ஆய்வாளரா, எந்த காவல் நிலையம் என்று இல்லை, ஒரு ஃபோனில் ஒரு ஊடகவியலாளர் ஃபோனில் பேசியதற்கு இத்தனை எதிர்வினை என்று சொன்னால், அப்படியானால் நிச்சயமாக இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்றுதானே நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. நாம் ஏதோ மேலோட்டமான ஒரு விஷயத்தை நாம் அணுகிவிட்டு செல்லலாம் என்று இருந்தபோது இது போன்ற தொலைபேசிகளை இன்னும் நாம் இந்த விஷயத்தில் ஊடுருவி சென்று பார்க்க சொல்கிறது. இப்பொழுது இறுதியாக இந்த கான்மியான் பள்ளியினுடைய அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தங்களுக்கு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசலிலே அவர்கள் கமிட்டியாக இருக்கிறார்கள். அவர்களை சேர்ந்த ஒரு நபர்
நாம் கடந்த காணொளியில் தெரிவித்த கருத்தில் அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது என்று சொன்னார். அதில் சில தகவல்களுக்கு நாம் மாற்று தகவல்களை கூற இருக்கிறோம் என்று சொன்னார். அவருடன் நாம் பேசிய அந்த ஆடியோ இதோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்லாம். நான் இன்சாஃப் இஸ்லாம்லேருந்து பேசுகிறேன், சேனல்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். அந்த கான்வியான் விஷயம் சம்பந்தமா நீங்க ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லி எங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமா சார், நான் தான் வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஆமா, என்ன ஆட்சேபனை? அதாவது நீங்க நீங்க சொல்றத நாங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடலாமா? அந்த இதுக்கு தான் கேட்டேன். உங்க அனுமதி இருக்கா? கண்டிப்பா போடுங்க சார். ரைட், ஓகே. சொல்லுங்க. அதாவது நீங்க நேற்று சொன்ன விஷயம் வந்து அவரு மாலதிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட சேர்மன் பேசுறது, அதனால் வந்து இவர் இதை வெளிக்கொண்டு வந்ததுனால சேர்மன் வந்து இவர் மேல ஆக்ஷன் எடுக்காருங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல தெரிஞ்சது எனக்கு, என்னோட புரிதல் அப்படி இருந்தது. சரி, அது அப்படி கிடையாது இந்த மேட்ரு. சரி, இது இவர் செஞ்ச திருட்டுத்தனங்கள் எல்லாம் இது பண்றதுக்கு இவர் வந்து திசை திருப்புற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தேன். அதுல சரி, என்ன அவங்க அதுல என்ன அவங்க வந்து அதுல நம்ம சொல்றது முத்தவள்ளிக்கு சப்போர்ட்டாலாம் எதுவும் இல்ல அந்த இதுல. ஆனா என்ன அப்படின்னா, சேர்மன் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க வந்து சட்டவிரோதமா அவங்க வந்து அதாவது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி விசாரணை நடக்குது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க அப்படி இல்லை, அது வந்து நீதிமன்றத்திலேயே நாங்க வந்து உண்மையான முத்தவள்ளிகள் சொல்லி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அவர் வந்து நீதிமன்ற உத்தரவை மீறி பேசியிருக்கிறார், அது நீதிமன்றத்தோட கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கூட அவர் சந்திக்க வேண்டி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் நம்ம போட்டிருக்கோம். அவங்கள குளோரிஃபை பண்ணி நம்ம அதுதான் சார். அதாவது அவர் கண்டெம்ட் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அதே கோர்ட் ஆர்டர் நான் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, தேவைப்பட்டா நானும் காட்டுறேன். 237ல வந்து அவர் தகப்பனார் வந்து முத்தவள்ளியா இருந்தது இல்லைன்னு சொல்லி அவரே சாட்சியம் கொடுத்திருக்காரு. கோர்ட் ஆர்டரும் என்ன சொல்லுது, நீங்க இது வந்து தஞ்சாவூருக்காரங்க ஒரு முத்தவள்ளியா இருந்திருக்காங்க, நீங்க உங்க அப்பா அம்மா இதுல யாரும் முத்தவள்ளி இல்ல, நீங்க வந்து போர்டால அப்பாயிண்ட் பண்ண முத்தவள்ளி அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டரும் இருக்கு. சரி, அந்த கோர்ட் ஆர்டரும் அப்போ அதுவும் கோர்ட் ஆர்டர் தானே சார். அது அவர் அந்த அடிப்படையில சேர்மன் சொல்லி இருப்பாங்க. உங்கள்கிட்ட அந்த கோர்ட் ஆர்டர் உங்கள்கிட்ட இருக்கு? கேண்ட இருக்கு சார். அது தேவைப்பட்டா நீங்க எங்களுக்கு அனுப்பி வைப்பீங்க? ஆமா, தேவைப்பட்டா நம்ம காட்ட தயாரா இருக்கும். சரி, வேற என்ன அதுல அப்ஜெக்ஷன் இருக்கு உங்களுக்கு? வேற அந்த இதுல வேற அப்ஜெக்ஷன் சார், இவங்க வந்து மாலதிக்கு வந்து இடம் கொடுக்காததுனால சேர்மனோ போர்டையோ இவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. கொடுக்காதனால இப்போ வந்து என் மேல ஆக்ஷன் எடுக்காங்க அப்படின்னு. இவர் 2013ல முத்தவள்ளி ஆயிருக்காரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு வழக்கு எதுவுமே கொடுக்கல. நாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் நான் இதுக்குள்ள கணக்கு வழக்கு என்னன்னு கேட்கும் போது எல்லா கணக்கு வழக்கும் ஒரே நாள்ல ஜோடிச்சு கொண்டு வராரு. சரி, இப்ப இந்த நேரத்துல ஒரு கேள்வி வரும்ல, ஒரு நிமிஷம் இந்த இதுல ஒரு கேள்வி வரும்ல, இப்ப 2013ல இருந்து இப்ப நம்ம 2023ல இருக்கோம். இப்ப இது வரைக்கும் அது வரைக்கும் இவர் கணக்கு ஒப்படைக்காது உங்க குற்றச்சாட்டு எப்படி தப்புனா, அத கணக்கு கேட்காது வக்போர்டுடையும் குற்றம் தானே? கணக்கு கேட்காததுன்னா கணக்கு இவங்க வந்து வருமானமே இல்லைன்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், கணக்கு காமிக்காதும் கணக்கு கேட்காத போது இவங்க என்ன சொல்லிருக்காங்க, அதுக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு ஆதாரம் வந்து இவர் அதுதான் சொல்றேன் சார். இவர் வந்து தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும் இல்ல, ஒரு ஜுடிஷியல் பாடியே இவர் ஏமாத்தி இருக்காரு அந்த இடத்துல. ஓகே. இல்ல, இப்ப என்னோட கேள்வி அது என்னன்னா, நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன். அவர் வந்து 2013ல இருந்து அப்ப கண்டிப்பா 2-3 ட்ரிப் ரினியூவல் பண்ணிருப்பாங்க அந்த கமிட்டியை, அப்படித்தானே? 3 வருஷத்துக்கு ஒருத்தர் அந்த அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை 2-3 ட்ரிப்பா ரினியூவ் பண்ணிருப்பாங்க. 2013ல இருந்து 23னா 10 வருஷம் ஆகுது. ஒரு 2 தடவையாவது குறைஞ்ச ரினியூவ் பண்ணிருப்பாங்க. அந்த ரினியூவல் பண்ணும்போது வந்து இதெல்லாம் ஏன் வந்து வக்போர்டு கேட்கல, ரினியூவ் பண்றோம்னா இப்படி யாருக்கும் ரினியூவல் பண்ணாத ஆட்களுக்கு கேட்காம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே? அப்பவுமே கேட்காம கொடுக்க மாட்டாங்க. கேட்காம இருந்திருப்பாங்கிறதுக்கு இது கிடையாது சார். கேட்காம இருந்திருப்பாங்களாங்கிறது எனக்கு உங்களுக்கு தெரியல. அதாவது கேட்டிருப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு, 2017 வரைக்கும் அழைப்பானை வந்து நான் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கும் போது போர்டுல எல்லா மெம்பர்ஸ் முன்னாடி சேர்மன் முன்னாடி ஒரு சொன்ன வார்த்தை,
இந்த வக்புல் எனக்கு வருமானமே இல்லை என்று சொன்னார். சரி சரி, வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு டோக்கஸ் நோட்டீஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், நாங்க எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வருமானம் வந்தது? எப்ப 2017 வந்த வருமானம், அதுலயும் பல திருட்டுத்தனம் இருக்கு. சரி சரி, அதுக்கும் நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அதுவும் தேவைப்பட்டா நாங்க காட்ட தயாரா இருக்கோம். நன்றி. இப்போ உங்களுக்கு நம்ம இந்த சேனலுடைய அந்த வீடியோவோட நோக்கம் வந்து ஒரு முத்தவள்ளிக்கு ஆதரவாகவோ அல்லது வேற ஒரு தரப்புக்கு எதிராகவோ அல்லது முதல்ல உங்கள்கிட்ட நாங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்மளோட கடமைங்கிற அடிப்படையில் சொல்ல வரோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த வக்பு சார்ந்தான கம்ப்ளைண்ட்டுகளை வந்து நம்ம வந்து மக்கள் மன்றத்தை கொண்டு வைக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம சொன்னோம். மற்றபடி நம்ம வந்து எந்த முத்தவள்ளிகளுக்கு ஆதரவாகவோ அல்லது யாருக்கும் எதிராகவோ வக்பு போர்டு சேர்மனுக்கு கூட நம்ம எதிரானவர்கள் கிடையாதுங்கிறத நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நீங்க இதுக்கு எங்களுடைய கருத்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை நாங்க வந்து எங்களுடைய சேனல்ல ஒளிபரப்புறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சார். ஆக நம்முடைய நோக்கம் யாரையும் காயப்படுத்துவதோ யாரையும் குற்றப்படுத்துவதோ அல்லது யாருக்கும் சார்பாகவோ ஒரு தரப்புக்கு சார்பாகவோ இன்னொரு தரப்புக்கு எதிராகவோ இருப்பதல்ல. நம்முடைய இலக்கு என்பது, நம்முடைய நோக்கம் என்பது, இஸ்லாமியர்களுடைய மூதாதையர்கள் வழங்கியிருக்கிற இந்த வக்பு சொத்துக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு அதனுடைய பலன்கள் முழுமையாக இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதே. நாம் முன்வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வக்பு வாரிய தலைவருக்கு தெரியாமல் இருக்கக்கூடும். அதையும் நாம் எடுத்த எடுப்பிலே அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லவும் விரும்பவில்லை. ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருக்குமானால் இந்த குற்றச்சாட்டுகள் மூலமாக அவர் தெளிவு பெற்று இதில் முழுமையான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஏதோ மேம்போக்காக இல்லாமல் நாம் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் சிறிதெனும் இதில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆகவே அவர், இந்த மரியாதைக்குரிய வக்பு வாரிய தலைவர் அவர்கள், இதை ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்கின்ற ஒரு காணொளி என்று எடுத்துக்கொள்ளாமல் தயவு செய்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டு, ஒருவேளை அவர் இதில் மாற்று கருத்துக்களோ விளக்கமோ தர விரும்பினால் அதையும் நம்முடைய இன்சாஃப் இஸ்லாம் சார்பாக நாங்கள் வெளியிட தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து கொண்டு, இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும். வக்பு வாரியத்தில் மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் பறிபோகிறதோ, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான ஒரு குரலாக இன்சாஃப் இஸ்லாம் தொடர்ந்து செயல்படும். அதற்கு வேண்டிய தரவுகளையும் தகவல்களையும் நீங்கள் தந்தால் நிச்சயமாக விருப்பு வெறுப்பின்றி அதனை வெளியிடுவோம் என்று சொல்லி, இந்த இன்னும் இது போன்ற நிகழ்ச்சிகள் வருவதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.